இந்த நாள் இனிய நாளாகட்டும். பேராசை சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷனுக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை, பிள்ளைங்கள் இல்லை, ஒருத்தருமே இல்லை. கூட பிறந்தவங்கள யாருமே ஒருத்தருமே இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, மனைவியும் இல்லை. அவன் அதிகமாய் சம்பாதிச்சு நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதனால யாருக்காவது பயன் இருக்கிறதா? அந்த மனிதனுடைய உழைப்பு அவனுக்கு பயன் இல்லாமல் போகிறது. அவனுக்கு பின்னால் வருகிறவன் யாருமே இல்லாத போது பயன் இல்லாமல் போகிறது. இதைத்தான் பேராசைன்னு சொல்லுகிறோம். உலகத்தில் நிறைய பேராசை பிடிச்சவங்க தனக்கு வாரிசு இல்லாட்டிலும் சொத்தை சேர்த்து வைக்கிறாங்க. இது என்றைக்குமே ஆண்டவருடைய கண்களுக்கு அது அநீதியாய் காணப்படுகிறது. அது திருப்தி இல்லாத ஒரு மனதை காண்பிக்கிறது. அதுதான் பேராசை என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். அப்போ பேராசை என்பது ஒரு தீராத தொல்லையாக காணப்படுகிற ஏதோ ஒரு மாயையாக காணப்படுகிறது. அப்போ மனுஷன் தான் சம்பாதிப்பதிலே திருப்தி அடைவதில்லை. திருப்தி அடையாத மனது எப்பொழுதும் பேராசையை நோக்கி செல்லும். பேராசை எப்பொழுதும் ஆபத்தை நோக்கி செல்லும். அந்த ஆபத்து நமக்கு மரண கண்ணிகளை உண்டாக்கும். பேராசை இல்லாமல் நமக்கு இருக்கிற வாழ்வு போதும் என்று சொல்லி போதும் என்ற மனதுடனே நாம் வாழுவோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். God bless you. New Beginning Ministries.